ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய நாளிலே தூய மேக்சிமிலியன் கோல்பேவுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இரண்டாம் உலகப் போரின் பொழுது தான் அடைக்கப்பட்டிருந்த அதே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த இன்னொரு கைதி கொல்லப்பட போகிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த கைதிக்காக அவனை விடுவிக்கும் பொருட்டு தன்னையே கையளித்து கொண்டு தன் வாழ்வையே அந்த மகனுக்காக இழக்கின்றவர் தான் தூய மேக்சிமிலியன் கோல்பே. ஆண்டவர் சொல்லுகிறாரே, நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கேற்ப அவன் வாழும் பொருட்டு தன்னை இழந்தவர் தான் தூய மேக்சிமிலியன் கோல்பே. அவ்வாறு கடவுளுடைய அன்புக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி கூட நமக்கு அதற்கு தான் அழைக்கிறது. இறை பிரசன்னத்திலே நாம் வாழ வேண்டும். எப்படி நாம் இறை பிரசன்னத்திலே மகிழ்ந்து வாழ முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு நற்செய்தி வழியாக சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வார்த்தைகள். எங்கே நாம் ஒன்று கூடி மனமொத்து வாழ்கிறோமோ அங்கே இறைவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு நாள் ஜெபிக்கிறோமே, ஏன் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் ஜெபத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கல எங்களுக்கு? நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்த பிறகும் கூட ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லை அந்த ஜெபத்தில். மீண்டும் மீண்டும் நாளையும் ஜெபிக்கணும் என்ற ஆர்வம் வரமாட்டிருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நான் மனம் ஒத்து ஜெபிப்பது கிடையாது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கமாக பிளவுபட்டு நம்முடைய ஜெபம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறை பிரசன்னத்திலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் மனம் ஒத்து இருக்கணும். இறைவன் சன்னதியிலே எங்கே உள்ளங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறதோ அந்த ஜெபத்திற்கு அதிக வலிமை இருக்கிறது. கரங்கள் ஒன்று சேர்த்து தட்டுகிற பொழுது எப்படி ஒளியினுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறதோ, சத்தத்தினுடைய அளவு அதிகமாக இருப்பது போல மனம் ஒத்து ஒன்று கூடி ஜெபிக்கிற குடும்பத்திலே அந்த ஜெபத்தினுடைய வலிமை அதிகமாக இருக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். காரணம், அந்த மனமுத்து ஜெபிக்கிற ஜெபத்திலே நீங்கள் மட்டுமல்ல, அங்கே இறைவனும் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த இறை பிரசன்னம் அங்கே உங்களை ஜெபத்திலே வலுப்படுத்துகிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்றார் இல்லையா நமக்கு, ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது, மாறாக தூய ஆவி உங்களில் வருகிற பொழுது உங்களுடைய வலுவற்ற நிலையிலே உங்கள் பெருமூச்சுகளை கூட ஜெபமாக உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெபம் என்பது வெறும் ஒரு வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போகிற ஒரு நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இறை பிரசன்னத்திலே உறவில் ஒன்று கூடுகிற ஒரு நிகழ்வாக மாறணும். இன்னைக்கு ஜெபத்தில் ஒன்று கூட முடியாத ஒரு குடும்பம் எப்பொழுதும் பிளவுபட்டு தான் கிடக்கும். காரணம், ஜெபம் இல்லாத இடத்திலே தீயவன் எளிதில் நுழைந்து விடுவான். ஜெபம்தான் அந்த குடும்பத்தை கட்டி பாதுகாக்கின்ற பாதுகாப்பு சுவராக இருக்கிறது. நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது இறைவன் உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார். காரணம், அந்த குடும்பத்திலே இறை பிரசன்னம் இருக்கிறது. அப்ப அந்த இறை பிரசன்னம் இருக்கிற இடத்திலே தீயவன் உள்ளே வரமாட்டான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம் குடும்பத்துக்குள்ளே ஊடுருவி வருவதற்காகத்தான் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் சாத்தான் ஜெபத்தில் இருந்து அகற்றி கொண்டிருக்கிறான். ஜெபிக்க வாங்க என்று அழைக்கிற பொழுது, ஐயோ நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குது, ஐயோ ஜெபம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாம் கடந்து போவது இறைவன் நமக்காக கட்டி எழுப்புகின்ற பாதுகாப்பு சுவரை நாமே உடைத்து நொறுக்குகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
அந்த நிலையில் தான் அன்புக்குரியவர்களே சாத்தான் உள்ளே நுழைகின்றான். உள்ளே நுழைந்து உங்கள் குடும்ப உறவுகளை எல்லாம் சிதறடிக்கின்றான். எனவே இறை சன்னதியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மனம் ஒத்து நல்ல உறவிலே ஜெபித்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். அன்னை மரியாளே, நாங்கள் இறை உறவில் வளர்ந்திடவும் மனமொத்து ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் அம்மா. ஆமென். Hallelujah.